कामाक्षी देवी की जय। ओम श्री मात्रे नमः। कटाक्ष शतकम 16வது श्लोकम। नीलोऽपि रागमधिकं जनयन् पुरारेखे लोलोऽपि भक्तिमधिकां त्रणयन्नराणां वक्रोऽपि देवि नमतां समतां विधन्वन्ने कामाक्षी नित्यतो मयि त्वत्तपाङ्कपातक नीलोऽपि रागमधिकं जनयन् पुरारेखे लोलोऽपि भक्तिमधिकां त्रणयन्नराणां वक्रोऽपि देवि नमतां समतां विधन्वन्ने कामाक्षी नित्यतो मयि त्वत्तपाङ्कपातक नीलोऽपि रागम् अधिकं जनयन् पुरारे। ராகம்னா விருப்பம். தேவியே, காமாட்சியே, உன்னுடைய கடைக்கண் பார்வை அதோட வீழ்ச்சியானது எப்படி இருக்காம்? நீலோபி, கருநிறம். அது சொல்லுவா இல்லையா, கரு நெய்தல் புஷ்பங்களை போன்று அப்படின்னு சொல்வாரு. நீலோபி, அது கருநிறம் உடையதாக இருந்தால் கூட ஜனயன் புராரே, புராரே ராகம் அதிகம், ஜனயன் புராரே ராகம் விருப்பம். விருப்பத்தை யாருக்கு? ஜனயன், ஜனனி, ஜனயன் சொல்றோம் இல்லையா, அதிகமாக்குறதா, அதை உற்பத்தி பண்றதா அந்த விருப்பத்தை யாருக்கு? புராரே, திரிபுரத்தை அழித்தவர் பரமசிவனுக்கு காதலை அதிகரிப்பதாக இருக்கின்றது. அந்த செம்மை நிறம் ராகம் அப்படின்னா ஒன்று விருப்பம், இன்னொன்று சிவப்பு. அந்த செம்மை நிறத்தை, செந்நிறத்தை அதிகமாக செவ்விய காதலை உண்டு பண்ணுவதாகவும் லோலோபி பக்தி மதிகாம் திரடயன் நராணாம். யாரு? நராணாம், மனிதர்கள். மனிதர்களுக்கு லோலோபி, நான் சொல்லியிருக்கேன், லோலோபின்னு அப்படியே அசைஞ்சு ஆடிண்டே இருக்கிறது. அதனால்தான் காலில் போட்டுக்கிறதுக்கு லோலாக்கு அப்படின்னு சொல்றது. ஏன்னா அது போட்டுட்டு அப்படியே ஆடிட்டே இருக்கும். நம்ம இப்படி ஆடும் போதெல்லாம் அதுவும் ஆடும். அப்போ லோலாக்கு, இப்ப குண்டலன்னு சொல்றா, அதுதான் லோலாக்கு அப்படின்னா அசைகின்ற. அப்ப சஞ்சலமுடைய மனிதர்களுக்கு என்னதான் அதிக பக்தி, பக்தியும் அதிகம் அப்படிங்கிற பக்தியை அதிகமாக உண்டு பண்ணுவதாக. அந்த பக்தியில ஒரு என்ன திரடயன், திடமான பக்தியை அளிக்கக்கூடியதாகவும், அதாவது சஞ்சலம் அடையாதபடி பக்தியை அதிகரிக்கிறதாகவும், வக்ரோபி தேவி நமதாம் சமதாம் விதன்வன்னே. வக்ரம் அபி, எப்படி வளைந்து, வக்ரமா இருந்தால் கூட நேர இல்லாம கொஞ்சம் வளைஞ்சு அப்படி இருந்தால் கூட அது எப்படி இருக்கான்? அருவியோட வீழ்ச்சி போல வளைந்து, அருவி இப்படி நெளிஞ்சு தண்ணி எப்படி வரும், வளைஞ்சு நெளிஞ்சு இப்படி வருது, அத மாதிரி அந்த வக்ரோபி தேவி நமதாம், அவளுடைய வளைந்த பார்வை மாறி அருவியோடு வீழ்ச்சி போல வளைந்திருந்தாலும் அவளை நமதாம் வணங்குபவர்களுக்கு சமதாம் விதன்வன்னே, சமமான பார்வை. அவளை சென்று சரணடைந்து விட்டால் அவர்கள் எல்லோர் மீதும் சமமான பார்வை உடையவள். ஒன்றாக எல்லாரையும் சமமாக ஒன்றாக நோக்கும் தன்மை, அந்த நேர்மை உடையதாகவும். காமாட்சி அம்மா, நித்தியது மயி தத் அபாங்க பாத்தக, என்னோட மனது நடன மேடை, அது நடன மேடையா இருக்கு. அதுல நீ என்ன பண்ணணும்? நடனம் இடணும் அம்மா அப்படின்னு கேட்கிறார்.
அபாங்க பாதக மயி என்னுடைய மனதில் நீ அந்த நடன மேடையில் நடனமாட வேண்டும் அப்படின்னு மூவக்கவி வேண்டிக்கிறார். இதுல என்ன ஒரு அழகான ஒரு இது பாருங்க, அம்பாளோட கடைக்கண் பார்வை, அந்த கடைக்கண் நோக்கம் எப்படி இருக்கு, கருநிறம் உடையது. ஆனாலும் கூட திரிபுர சம்காரியான பரமசிவனுக்கு செம்மையான சிவந்த நிறமுடைய அந்த காதலை, செவ்விய காதலை அதிகமாக உண்டு பண்ணுகிறது. உன்னுடைய கண்கள் எப்படி இருக்கு, சலனமுடைய மனதை உடையதா இருந்தாலும் மனிதர்களுக்கு சஞ்சலம் இல்லாத தன்மையை, பக்தியை திடமாக அளிக்கின்றது. கண்கள் வளைந்த அருவி போல அப்படி இருந்து வளைந்து நெளிந்து அருளை கொடுப்பதாக இருந்தாலும் அவளையே சென்று வணங்குபவர்களுக்கு அனைவர் மீதும் சமமான நோக்கு, ஒன்றாக ஒரே பார்வையாக அருளை பொழிவதாகவும், என்னுடைய மனம் என்கிற நடன மேடையில் நீ நடனமிடணும் அப்படின்னு மூகக்கவி வேண்டிக்கிற. ஏற்கனவே சௌந்தரிலகரில 57வது ஸ்லோகம் நினைக்கிறேன், யாரு இவர் ஆதிசங்கர பகவத் பாதாள் சொல்லியிருப்பார். த்ரிஷாம் தரதலித நீலோத்பலருச்சா தவீயாம்சம் தீனம் ஸ்னபய கிருபயா மாமபி சிவே அனேநாயம் தன்யோ பவதி நசதே ஹானிரியத்தாம் பனேமா ஹர்மேவா சாமகரணி பாத்தோ ஹிமகரக்க. சொல்ற அம்மா மங்களஸ்வரூபியே, உன்னுடைய தீர்க்கமான சற்று மலர்ந்த அந்த கரு நெய்தல் போல பிரகாசிக்கின்ற உன்னோட பார்வையினால உனக்கு வெகு தூரத்துல இருக்கின்ற தீனன் அப்படிங்கிற ஏழை என்னையும் நீ உன்னுடைய கருணையால நீராட்டி வைமா. அதனால நான் எப்படி ஆகி விடுவேன், செல்வனாக நான் மாறி விடுவேன்மா. இதனால உனக்கு என்ன நஷ்டம்? உனக்கு ஒரு நஷ்டமும் இல்லை. உன்னோட கடைக்கண் பார்வையினால என்ன கொஞ்சம் பார்த்து என்ன நனைய வைக்கிறதுல உனக்காண்டி நஷ்டம் வந்துடுமா? உனக்கு என்ன ஹானி வரும் அப்படிங்கிற ஒண்ணுமே இல்லை. எப்படி சந்திரன் வந்து காட்டான் சரி, இல்ல நாட்டில் உள்ள மாளிகைனாலும் சரி, அது வந்து தன்னோட கிரணங்களை இது காடு அதனால இது மேல வீசக்கூடாது, இது மாளிகை அது மேல கொடுக்கணும்னு செய்யறதா? இல்லை இல்லையா? எப்படி எல்லா இடத்துலையும் சமமாகவே அவன் வந்து தன்னுடைய ஒளியை வந்து பொழிகின்றாள். அதனால சந்திரனுக்கு ஒரு நஷ்டம் இல்லை இல்லையா? அத மாதிரி உன்னோட பார்வையினால என்ன கொஞ்சம் நீ நினைச்சீன்னா உனக்கு ஒரு நஷ்டம் இல்லைம்மாம்பா. ஏன்னா குழந்தைகள்கிட்ட வந்து அம்மா வந்து பாரபட்சம் பார்க்க மாட்டா. இவன் வந்து உன்னுடைய குணமுள்ள குழந்தை, இவன் நான் ரட்சிப்பதற்குரியவன், இவன் ரட்சிக்க தகாதவன் அப்படின்னு அந்த குழந்தைய பாகுபாடு பார்த்து அம்மா வந்து தள்ளி விடுவாடா? இல்லை இல்லையா? இதுதான் அருணாமுதனில அழகா சொல்லியிருக்காரு. அப்போ குழந்தைகள்கிட்ட என்ன குண தோஷங்கள் இருந்தால் கூட அதோட தாரதமியத்தை பார்த்தா அம்மா வந்து ஒரு பாசத்தை கொடுக்கிறா, அப்படி இருக்க மாட்டா. அத மாதிரி அப்பேற்பட்டவள் நீ, உலகத்துக்கே ஜெக ஜனனிமா, நீயே உற்பத்தி பண்ணினவள், உன்னை பத்தி நான் சொல்லணுமா அப்படிங்கிறார். ஏன்னா நீ திருவாசகத்துல சொல்ல மாதிரி பால் நிறைந்தூட்டும் தாயினும் சால பறிந்து நீ பாவியனுடைய ஊரினை உருக்கிய உள்ளொழியை பெருக்கி உலப்பிலா ஆனந்தமாய தேடினை சொரிந்து புறம் புறம் திரிந்து செல்வமே அப்படின்னு சொல்லுவார் மாணிக்க வாசகர். அந்த மாதிரி அம்பாளுடைய கடாட்சம் வெகு தூரம் போய் விழக்கூடிய கடாட்சம். அப்ப தாயாருடைய கடாட்சம் குழந்தைகளிடத்துல எப்படி விடும்? இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா பிராணிகளுமே அம்பாளோட குழந்தைகள். அப்ப எல்லாவற்றிற்கும் தாயாக இருப்பவள் அல்லமா நீ ஜெகன் மாதா. உன்னுடைய கடாட்சத்திற்கு ஒரு எல்லைங்கிறது இல்லையேம்மா அப்படின்னு சொல்றார். அவர் என்ன சொல்றார்? என்னையும்னு சொல்ற போது நம்ம எல்லாரையும் சேர்த்து சொல்றார் ஆதிசங்கர பகவத் பாதாள். நம்ம எல்லார் மேலும் அவளுடைய கடாட்சம் விழட்டும் அப்படிங்கிறதுனால்தான் பிரார்த்திக்கிறார். நமக்காகத்தான் அவர் வந்து தன்னை தீனன்னு சொல்லிக்கிறதுன்னு காமகோடி சங்கராச்சாரியார் அதை சொல்லியிருப்பார் அந்த இடத்துல. அப்பேற்பட்டவள் மூக கவி அதே மாதிரி வேண்டிக்கிறார்.
உன்னோட கடாட்சத்தை நீ என் மேல கொஞ்சம் நீராட்டி மாதிரி வளர்த்து அதை கொஞ்சம் என் மேல காட்ட மாட்டி என்னோட மனசுங்கிற வேலையில் நீ நடனம் ஆடணுமா அப்படின்னு வேண்டிக்கிறார் மூக்க கவி. அடுத்த ஸ்லோகத்துல பார்க்கலாம். 17வது ஸ்லோகம். காமத்ரிகோ கிருதய யந்திரண ஜாகரூகா காமாட்சி சஞ்சல திரிகஞ்சல மேகலாத்தே ஆச்சரியமேவ பஜதாம் ஜடிதி ஸ்வகீய சம்பர்க்க ஏவ விதுனோதி சமஸ்தவந்தானே. ஆச்சரியம் ஆச்சரியமேவ அம்ப அப்படிங்கிற எப்பேற்பட்டவள் பஜதாம் ஜடிதி ஸ்வகீய காமத்ரிகோ கிருதய யந்திரண ஜாகரூகா காமாட்சி சஞ்சல திரிகஞ்சல மேகலாத்தே ஆச்சரியமம்ப வததாம் ஜடிதி ஸ்வகீய சம்பர்க்க ஏவ விதுனோதி சமஸ்தவந்தானே. காமாட்சி அம்மையே, உன்னுடைய கடைக்கண் நோக்கங்கள் அதை ஒரு கயிறு மாதிரி சொல்ற. ஒரு கயிறு போல காமனை எரித்து அழித்த பரமசிவனுடைய மனதை தன்னிடம் ஈர்த்து கொள்ளும். உன்னுடைய கடைக்கண் நோக்கு ஒரு கயிறு போல பரமசிவனோட மனதை தன்னிடம் ஈர்த்து கொள்ளும். அதே சமயத்துல உன்னையே வணங்கி தொழுபவர்களுடைய பந்தங்களை எல்லாம் அவளை வணங்கி எழுந்த அந்த க்ஷணமே அப்பொழுது தன்னுடைய சேர்க்கையினால அதையெல்லாம் அறவே ஒழித்து விடுகின்றது. இது என்ன ஆச்சரியம் அப்படிங்கிற. எப்படி ஒண்ணு வணங்கி எழுந்தாலே அவளோட அந்த பந்தங்கள் எல்லாம் போய் விடுகிறதே, இது ரொம்ப ஆச்சரியமானா இருக்கு அப்படிங்கிறார். அப்ப அம்மா, உன்னுடைய கடைக்கண் நோக்கு அப்படிங்கிற கயிறானது காமனை பகைத்து அழித்தவரான பரமசிவனுடைய மனதை ஈர்த்து கொள்வதில் மிகுந்த சாமர்த்தியம் உடையதாக இருக்கின்றது. அதிலேயே ஊக்கமுடையதாக இருக்கின்றது. உன்னை வணங்குபவர்களுடைய பந்தங்களை எல்லாம் உன்னை வணங்கி எழுந்த அந்த க்ஷணமே அப்பொழுதே தன்னுடைய சேர்க்கையாலே அப்படின்னா அவள் அந்த க்ஷணமே அவர்களை பார்ப்பதால அதையெல்லாம் அறவே ஒழிந்து விடுகின்றது. இது ரொம்ப ஆச்சரியமானதுமா அப்படிங்கிற. இது என்ன சொல்லியிருக்காருன்னா, துர்வாசரும் ஆர்யா திருசதியில இத பத்தி அழகா சொல்லியிருக்காரு. அதாவது ரசங்கள்ல முதலாவது ரசம் சிங்கார ரசம். அது அம்பாள் எங்க இருக்கா? அம்பாள் யாரு? அந்த தேவதை, சிங்கார ரசத்தோட தேவதையே அம்பாள். அம்பாள் எங்க இருக்கா? பரமேஸ்வரனோட மடியில உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்பேற்பட்ட ஒரு ஒளிய வெள்ளமா. அப்ப சந்திரசேகரோட அந்த புறம் சூலபாணியான பரமேஸ்வரனுடைய சுத்த அந்த கரணம் அப்படியெல்லாம் தேவி சிவனோட மனதை ஈர்த்து கொண்ட விஷயத்தை பத்தி அதுல சொல்லியிருக்கா. ஆர்யா திசதியில துர்வாசர் சொல்லியிருக்க. இப்ப காஞ்சி பரமாச்சாரியாரும் சொல்லுவ, அம்பாளுக்கு கரும்பு வில்லு பஞ்சபானம், மன்மதனுக்கும் அதே பஞ்சபானம் கரும்பு, இதுதான் ஆயுதம். ஆனால் அம்பாளோடது ஆசையை ஒழிக்கும், மன்மதனோடது ஆசையை வளர்க்கக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் காஞ்சி பரமாச்சாரியாரும். அடுத்தது 18வது ஸ்லோகம் பார்க்கலாம். குண்டீகரோது விபதம் மம குஞ்சித ப்ரூசா பாஞ்சிதக ஸ்ரிதவிதேக பவானுராகக ரட்சோபகாரமனிஷம் ஜனயன் ஜகத்யாம் காமாட்சி ராம இவத்தே கருணா கடாட்சக குண்டீகரோது விபதம் மம குஞ்சித ப்ரூசா பாஞ்சிதக
श्रितवितेक भवानुरागः रक्षोपकारमनिशं जनयन् जगत्यां कामाक्षी रामदिवते करुणा कडाक्षः. காமாட்சியே, அம்மா, உன்னுடைய கருணை ததும்பும் கடற்கண்ணானது வளைந்து அப்படி புருவ வில்லோடு அமைந்ததாக இருக்கின்றது. இது எப்படி இருக்குன்னு சொல்ற, ராமனோட வில் போல புருவம் அப்படி வளைந்ததாக, அதுதான் சொல்ற, வளைந்ததான புருவ வில்லோடு அமைந்திருக்கின்றது. சரீரத்தையே இழந்து, ஏன் சிவபெருமான் நெற்றிக்கண்ணால எரிச்சதுனால அனங்கன் அவன் வந்துட்டு அங்கங்கள் இல்லாதவனாக உன்னையே அவன் சரணடைந்ததுனால நீ மன்மதனிட்ட தயை பண்ணி கருணை வச்சு உன்னுடைய சந்த கண்ணால் அவனை எழுப்பினே இல்லையா? அப்ப மன்மதனிடத்தில் தயை உடையதும் அதாவது இதுல மறைமுகமா என்ன சொல்லப்படுறதுன்னா, அம்பாளிடம் காதல் கொண்டவரான பரமசிவனிடத்தில் அன்பு உடையதும் உலகத்தில் எப்பொழுதும் சாதுக்களை எல்லாம் ரட்சிப்பதுமாகிய அந்த அப்பேற்பட்ட பெரிய காரியத்தை செய்து கொண்டு தீய அரக்கர்கள் அவர்களை எல்லாம் அழித்து ஒழிக்கின்றதாம். அப்பேற்பட்ட அந்த அபகாரத்தை செய்து கொண்டும் வளைந்த புருவத்தை போன்ற வில்லோடு, இந்த ராமருக்கு சொல்ற, வளைந்த புருவத்து போன்ற வில்லோடு விளங்குபவராகவும் விதேகராஜனுடைய பெண் விதேக பவானுராக விதேகராஜனுடைய மகளாகிய சீதாதேவியிடத்தில அன்பு உடையவராகவும் சீதாதேவியோட அன்பை பெற்றவராக இருக்கக்கூடியவர் ஸ்ரீராமபிரான். என்ன பண்ற, உலகத்துல எல்லாம் எப்பொழுதும் காப்பாற்றக்கூடியதாக இருக்கின்றவர். அதனாலதான் தீய அரக்கர்கள், யார, அசுரர்கள், ராட்சசர்கள், அந்த அவர்களை எல்லாம் ராட்சசர்கள் என்ற அரக்கருக்கு அபகாரமாக அவர்களை எல்லாம் அழிக்கின்ற நலிகின்றவராக செய்கின்றவராக, அப்படி ஸ்ரீராமனை போலவே என்னுடைய ஆபத்தை எல்லாம் உன்னுடைய கடைக்கண் நோக்கானது அழித்து ஒழிக்கட்டும் அப்படின்னு வேண்டிக்கிறார் மூக்க கவி. இந்த இதுல எப்பேற்பட்ட ஒரு அழகான ஒரு ஒப்புமையோட சொல்றார். அப்போ கடைக்கண் ஸ்ரீராமனை போலவே கருநிறம் உடையது, கோதண்டம் ராமருடைய வில்லு, அந்த கோதண்டத்திடம் இருந்து பொழியும் அம்பு மழை போல அந்த கடைக்கண்ணும் பூர்வமாக்கிய வில்லிலே நோக்கங்களாகிய அம்புகளை தொடுத்து, ஆகா என்ன ஒரு அழகான ஒரு இது இல்லையா? இப்போ கருநிறம் உடையது ஸ்ரீராமனை போலவே கருநிறமுடைய நோக்கங்கள் கடைக்கண், அந்த கோதண்டத்தில் இருந்து பொழியும் அம்பு மழை போல கடைக்கண்ணும் என்ன செய்யறதா, புருவம் அப்படிங்கிற வில்லோட நோக்கங்களாகிய அம்புகளை தொடுத்து நல்லவர்களை எல்லாம் பாதுகாப்பதற்காகவும் தீயவர்களை எல்லாம் அழிப்பதாகவும் சீதையிடத்தில் வைத்த அன்பு ஸ்ரீராமனை போர் புரியும்படி எப்படி செய்ததோ அதே போல பரமசிவனிடத்தில் கடைக்கண்ணுக்கு இருக்கும் அன்பு அப்படிங்கிற அதேதான் அந்த கடாட்ச மழையை பெய்யும்படி செய்கின்றது அப்படின்னு ஒரு இதோட ரொம்ப அழகா ஒரு இதை சொல்லியிருக்க. இது என்ன பண்றதா, நம்மளுடைய சம்சாரம் அப்படிங்கிற ஆபத்துல அகப்பட்டு கொண்டு நாம எல்லாம் தவிச்சுட்டு இருக்கோமே, நம்மளை எல்லாம் அருள் மழை பொழிந்து காப்பதாக இருக்கட்டும் அப்படின்னு மூக்க கவி வேண்டிக்கிற. இதுல எப்பேற்பட்ட ஒரே ஒரு அழகான ஒரு இதுல வச்சு ரொம்ப அழகா நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள்லாம் பயனற்று போகும்படி செய்வாயாக அப்படின்னு மூக்க கவி வேண்டிக்கிற. அடுத்தது 19வது ஸ்லோகத்துல என்ன சொல்றார் அப்படின்னு பார்க்கலாம். ஸ்ரீகாமகோடி சிவலோச்சன சோஷிதஸ்ய ஸ்ருங்கார பீஜ விபவஸ்ய புனః பிரலோகே
प्रेमापसाद्रम् अचिरात् प्रचुरेण शङ्के केतारमम्बदव केवल दृष्टिपाथम् श्रीकामकोटि शिवलोचन शोषितस्य शृङ्गारबीज विभवस्य पुनः प्रलोके प्रेमापसाद्रम् अचिरात् प्रचुरेण शङ्के केतारमम्ब तव केवल दृष्टिपाथम् காமகோட்டியே, காமாட்சியே, ஸ்ரீ காமகோட்டி அன்னையே, உன்னுடைய கண் நோக்கங்கள் அது மட்டும் எப்படி இருக்கு? ஸ்ருங்கார ரசம் நிறைந்த ஸ்ருங்கார பீஜ விபவஸ்ய புனப்பிரரோகே அப்படிங்கிற. அப்ப ஸ்ருங்கார ரசம் நிறைந்த விதையில் இருந்து எப்படி செழித்து வளர்ந்த புனப்பிரரோகே, யாரே திருப்பி மீண்டும் ஜென்மம் எடுத்த மன்மதன் அப்படிங்கிற பயிர் அந்த மங்கள மூர்த்தியான பரமசிவனுடைய கண்ணாலேயே எரிந்து கரிந்து போனது இல்லையா? அப்போ அந்த பயிர் மீண்டும் செழித்து ஓங்கி வளரும்படி அதி சீக்கிரமாக மிகுதியாக வளரும்படி இந்த அன்பு அப்படிங்கிற அன்பாகிய நீராலே ஈரம் உடையதாக செய்து அப்பேற்பட்ட வயலாக விளங்கிற்று அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற என்னுடைய. ஏன்னா அழகான ஒரு ஒப்புமை. அப்போ பரமசிவனுடைய கண்ணால எரிந்து போன அந்த மன்மதன் அப்படிங்கிற அந்த பயிர் செழித்து எப்படி வளரணுமா? ரொம்ப அதிகமா வேகமா அப்படி செழித்து ஓங்கி வளரும்படி சீக்கிரமா மிகுதியாக வளர்றதுக்காக உன்னுடைய அன்பு அப்படிங்கிற நீரால அந்த ஈரமாக்கப்பட்ட வயல் போல அது இருக்கின்றது என்று நினைக்கின்றேன். என்னுடைய கண்கள் வயலாக இருக்கின்றது. அந்த அன்புனால அந்த நீரால அந்த மன்மதன்கிற பயிர் செழித்து வளரும்படி செய்கின்றது அப்படிங்கிற. அப்போ பகவான் பரமேஸ்வரனுடைய கண்களால அழிந்து போன அந்த ஸ்ருங்காரம் என்னும் விதை நீ கண்ணோக்கம் அப்படிங்கிற வயல்ல மீண்டும் செழித்து வளரும்படி அன்பு அப்படிங்கிற நீரை பாய்ச்சி கண்ணால எரிந்து போனவனை நீ கண்ணாலேயே உண்டாக்கினா இல்லையா அம்மா? அவர் சூரிய கண்ணால நெற்றி கண்ணால தகிச்சார் அக்னியால. நீ சந்திரன் அப்படிங்கிற அந்த அமுத கண்கள்னால அந்த திருப்பி அந்த பயிரை உண்டாக்கின இல்லையா வளர்ந்தபடி? அப்ப ஸ்ருங்கார ரசம் நிறைந்த விதையில் இருந்து அந்த செழித்து வளர்ந்த மன்மதன் அப்படிங்கிற பயிர் மங்களமே உருவான பரமசிவனோட கண்ணால எரிந்து கரிந்து போன போது அம்பாளுடைய கண்ணோக்கம் அப்படிங்கிற நீரால மீண்டும் அந்த பயிர் செழித்து வளர்ந்தது அப்படின்னு சொல்ற. இப்ப அம்பாளுடைய பார்வை எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்ற. அவள் அன்பு, அவளோட கண் நோக்கங்கள்ல கருணா கடாட்சம் தான். அவள அன்புங்கிற நீர் தான் அதுல வழிந்து ஓடுகின்றது. அது கருணை வெள்ளமாக இருக்கின்றது அப்படின்னு சொல்ற. அடுத்தது 20வது ஸ்லோகம் பார்க்கலாம். மாகாத்யம் சேவதி ரசோ தவ துர்விலங்க்ய சம்சார விந்த்ய கிரிகுண்டன கேளி சுஞ்சுகு தைர்யாம்புதிம் பசுபதே சுலுகி கரோதி காமாட்சி வீட்சண விஜృంభண கும்பஜன்னா. இந்த இடத்துல ஒரு அழகான ஒரு இதை சொல்ற பார்க்கலாம். மாகாத்யம் சேவதி ரசோ தவ துர்விலங்க்ய சம்சார விந்த்ய கிரிகுண்டன கேளி சுஞ்சுகு தைர்யாம்புதிம் பசுபதே சுலுகி கரோதி காமாட்சி வீட்சண விஜృంభண கும்பஜன்மா. காமாட்சியே, அம்மா, தாயே, அன்னையே, பெருமைகளுக்கெல்லாம் களஞ்சியமாக விளங்குகின்றது எது?
உன்னுடைய இந்த கடைக்கண் நோக்கங்கள், அந்த கடைக்கண் நோக்கத்தின் பரப்பு என்ன சொல்றாருன்னா கும்ப ஜென்மா அப்படின்னு சொல்ற. கும்பமுனி யாரு? கும்பமுனி குடத்துக்குள்ள இது பண்ண அதனால அவர் பேர் கும்பமுனி. அகஸ்தியர். அகஸ்திய முனிவர் என்ன இது பண்ணினார்? ஒரு சமயம் போகும்போது விந்திய மலை, இந்த அகஸ்தியருக்கு இவ்வளோண்டு வர நாம பெருசா வளர்ந்து இவரை போக விடாம தடுத்துவோம்னு ஆணவத்தோட பெருசா வளர்ந்தது அந்த மலை, விந்திய மலை. அப்போ அதை எதுக்கு சொல்றன்னா, அந்த கடந்து செல்வதற்கு அரியதான விந்திய மலை அப்படிங்கிறார். அகத்திய முனிவர் கடந்து போறதுக்கு இது பண்ணா இந்த இதுல என்ன அழகா ஒரு உதாரணம் கொண்டு வர, இந்த சம்சாரம்ங்கிறது ஒரு விந்திய மலை, அப்படி வளர்ந்துருக்கு சம்சார சாகரம். அப்போ அதை என்ன செஞ்சிடற, விந்திய மலை கடக்கிறதுக்கு இது பண்றியா, அப்படியா அப்படின்னு என்ன பண்றாரு, அதை ரொம்ப குறுகியதா ஆக்கிடுவார் அகஸ்திய முனிவர். குறுகியதாக்கி அதை கடந்து போவார். அடுத்தது இன்னும் என்ன பண்ணினார், அந்த விந்திய மலையை குறுகினதாக செய்கின்ற என்ன அந்த விளையாட்டு, அதை செய்தவர், அந்த லீலையை செய்ததுனால அவருக்கு பெரிய புகழ் கிடைச்சது. அடுத்தது என்ன சொல்றாருன்னா, தைரியாம்புதிம் பசுபதே சுலுக்கி கரோதிங்கிறார். நாம ஜீவர்களுக்கெல்லாம், நாமெல்லாம் பசுக்கள், நம்மளுக்கு தலைவன் பதி பரமசிவன். அந்த ஜீவர்களான பசுக்களுக்கு பதியாகிய அந்த பரமசிவனுடைய தைரியாம்புதி, தைரியம் அப்படிங்கிற அம்புதி, தைரிய அம்புதி, அம்புதினா கடல். அந்த தைரியம்ங்கிற அந்த கடலை சுலுக்கி கரோதி அப்படிங்கிறார். உள்ளங்கை மத்தியில இப்படி கைய குடிச்சா அந்த அந்த குழியில் உள்ள அந்த சின்ன நீர்ல உத்தரணி ஜலம் போல அப்படி அந்த கடலை சுருக்கினவர். அதனால அகஸ்திய முனிவருக்கு அந்த பெருமையெல்லாம் உண்டு. கடலையே உத்தரணி அளவுல, அதாவது உள்ளங்கையை குளிச்சா அதுல ஒரு உதிரணி ஜலம் விடுவா இல்லையா, நம்ம எல்லாம் அதை சொல்லுவா, கையை குளிச்சுக்கோ அப்படின்னு ஒரு உதிரணியால ஜலம் விடுவா. அது அப்ப கையில உள்ள குளிச்சுட்டா அது உதிரணி ஜலம் தான் கொள்ளும். அப்ப அந்த அளவுக்கு அவர் கடலை சுருக்கினார். அந்த மாதிரி நம்ம பதியாகிய பரமசிவனுடைய தைரியம் அப்படிங்கிற அது ஒரு பெரிய கடல். ஏன்னா நிறைய லீலைகள் திரிபுரங்களையே அழித்திருக்க, இந்த உலகத்தையே இதாக்கி, மேரு மலையை வில்லாக்கி, இந்த சந்திர சூரியன சக்கரங்களாக்கி, சிவபெருமான் என்ன பண்றாரு, விஷ்ணுவை இதாக்கி, அந்த உலகம் 4 வேதங்கள் அதில் குதிரையாக்கி எல்லாம் பண்ணிட்டு போறார் இல்லையா. அப்ப எப்பேற்பட்ட அவர் தைரியம் உடையவர். அவருடைய தைரியத்தையே என்ன பண்றாரு, அந்த தைரியம்ங்கிற பெருங்கடலை உள்ளங்கை மத்தியில் உள்ள அந்த உத்தரணி குழியின் அளவாகும்படி அந்த உத்தரணி ஜலம் அந்த கடலை சுருக்கின மாதிரி சுருக்கி இருக்கிறார், செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த கடாட்சம் அப்படிங்கிற பெயரோட சஞ்சரிக்கின்றார் அகஸ்திய முனிவர். அவர் மலையையும் கடலையும் மட்டுமே அடக்கவில்லை, அது என்ன சொல்றார், நம்முடைய சம்சாரம் அப்படிங்கிற மலையை கடப்பதற்கு அந்த கடாட்சம் தான் துணை செய்யணும். அம்பாளுடைய அந்த கருணை கடாட்சம் துணை செய்து அதையெல்லாம் அந்த மலை இதெல்லாம் தாழ்த்தணும், அதாவது அதை போக்கணும் அப்படின்னு சொல்றார். இதுவே கடல் போல கம்பீரமான அந்த பரமசிவனுடைய தைரியத்தையும் குறுக்கி உத்தரணி ஜலத்தை போலாக்கி விட்டதே. அப்ப நம்மளுடைய அந்த எல்லாமே அழிந்து போய் அந்த கடுகு சொல்லுவாங்க, மலையானது கடுகா எடுத்துங்கிற மாதிரி அந்த மலையானது கடுகு போல மாறிவிடும் அப்படின்னு சொல்ற. அப்போ ஒரு சமயம் அகஸ்திய முனி விந்திய மலையை கடந்து போகும்போது அந்த மலையை என்ன பண்றார், குறுகினதாக செய்கிறார், பெருங்கடலையே ஆச்சமனியம் செய்து விட்டார் அப்படின்னு ஒரு வரலாறு எல்லாம் சொல்லப்படுறது. அப்போ அம்பாளுடைய அந்த கண் நோக்கம் பரப்பு சம்சாரம்ங்கிற மலையை கடக்கும் விஷயத்துல விந்திய மலையை அகஸ்தியர் குறுக்கி எளிதாக கடந்து சென்றதை போல் ஆக்கிவிடும் அவருடைய கடைக்கண் பார்வை. கடல் போன்ற கம்பீரமான பரமசிவனுடைய தைரியத்தை கூட குறுக்கி ஒரு உத்தரணி ஜலமாக்கிடும் அப்படின்னு சொல்றார். அப்ப மாஷம் அப்படின்னு சொல்லும் போது அதான் இந்த கையை பசுவும் காது போல மடக்கி உள்ளங்கையில உத்தரணி ஜலம் கொள்ளும் குழி, அதுதான் மாஷம். அப்போ இந்த ஜீவர்களாகிய அந்த பசுக்களுக்கு பதியாகிய பரமசிவன் தைரியமாகிய பெருங்கடலை ஒரு மாஷம் அளவு செய்து விடும் அப்படின்னு சொல்ற. இப்ப சம்சாரம் என்ன, அம்பாளோட கடைக்கண் பார்த்தாச்சுன்னா பரமசிவன் அந்த அன்புக்கு கட்டுப்பட்டு அம்பாள் கிட்டக்க போயிடுவாளாம். அப்ப இந்த சம்சாரம் என்கிற மலையை கடப்பதற்கு
தேவியின் கடாட்சமே அதை துணை செய்து அது ஒன்றும் இல்லாததாக செய்ய வேண்டும் அப்படின்னு மூககவி வேண்டிக்கிறார். நாமளும் அம்பாளை பாதம் பணிஞ்சு எல்லாத்தையும் கேட்போம். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ ஆதிபராசக்தி மாதா கி ஜெய்.